மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய கனகராஜையா இருக்கார், ஒரு சித்த வைத்தியர். இன்றைக்கி நிறைய மருந்துகளை கொண்டு வந்திருக்காரு. இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ண அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நிறைய மருந்து இருக்குது. ஆமாம். இது ஒவ்வொன்றும் எப்படி செய்யணும், என்ன பிரச்சனைகளை சரி பண்ணணும்? இப்போ நாம் காட்சிக்கு வச்சுருக்கிறது இந்த மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆறாத புண்கள், குழிப்புண்கள், சர்க்கரையால் வந்த புண்கள், இதையெல்லாம் ஆற வைக்கக்கூடிய தன்மை படைத்த மூலிகைகள் இது. இதில் இருந்து நாம் ஒரு தைலம் காய்ச்ச போகிறோம். இந்த தைலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விரண சஞ்சீவி தைலம். விரண சஞ்சீவி தைலம். விரண சஞ்சீவி தைலம். சஞ்சீவின்ட்டா அதுக்கு பேர். ஆமாம், அதோட மகத்துவமே வேற. கண்டிப்பாங்க. ஆமாம், அதனால் அதில் நாம் வந்து இந்த மூலிகையை வச்சு தான் அந்த விரண சஞ்சீவி தைலத்தை நம்ம தயார் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன மூலிகை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒவ்வொன்றா. முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேம்பாடம் பட்டை. நேர்களே, மேலே ஃபேன் ஓடுது, அதனால் வேம்பாடம் பட்டையை எடுத்து வச்சா ஃபேன் காற்றுல எல்லாமே பறந்து போயிடும். அதனால் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இது வேம்பாடம் பட்டை. காசு கட்டி. ரெண்டாவது, எல்லா நாட்டு மருந்துகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிசின் காசு கட்டி. கிராம்பு. மூணாவது கிராம்பு. இதை வந்து அந்த முட்டை நீக்கிடணும், இது கிராம்பு. குங்கிலியம். நாலாவது குங்குலியம். இது வந்து ஒரு பிசின், இதுவும் ஒரு அற்புதமான மருந்து. கார்போக அரிசி. அஞ்சாவது அற்புதமான மருந்து கார்போக அரிசி. சுக்கு. சுக்கு இதுவும் சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து செலினியம் அப்படின்ற ஒரு அற்புதமான மருந்து இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய், செக்லாட்னு நல்லெண்ணெய். இப்போது இவ்வளோ மருந்துகள் பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. இது எப்படி செய்கிறாரு, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலையும் ஐயா கிட்ட நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போது எல்லா மூலிகையும் காமிச்சிட்டிங்க. ஆமாம். இப்போ இதை எப்படி செய்யணும், இதை எப்படி பயன்படுத்தணும்? கண்டிப்பாக கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா மொக்கு நீக்கிக்கணும். சுக்கை வந்து பார்த்திங்கன்னா புறணி நீக்கிக்கணும். அது முறைப்படி வந்து எப்படி சுத்தி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். தனித்தனியாக இடித்து அதை வந்து நாம் பவுடர் பண்ணிக்கிறோம். அப்படி பவுடர் பண்ணின பிறகு இப்போ 6 ஐட்டம் இருக்குது அப்படின்னா 6 ஐட்டத்துக்கும் 50 கிராம்னா 300 கிராம் வருது. 300 கிராமுக்கு ஒரு 2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி இதை தைலமாக காய்ச்சணும். தைலம் காய்ச்சும் போது பாத்திரம் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பாத்திரத்தில் தான் தைலம் காய்ச்சணும். நல்லா திரண்டு மெழுகு பதமாக வர்ற அளவுக்கு வந்து நாம் இதை வந்து தைலம் அடித்து இறக்கி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்கள் இருக்குது பார்த்தீங்களா, நாள்பட்ட புண்ணு, இந்த குழிப்புண்ணு புறையோடி போய்கிட்டே இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புண்ணு வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயாகும், அல்லது அதுவாக தானாக கொப்பளமாக வரும். ஒரு மிளகு அளவுக்கு கொப்பளம் வரும். 10 நாள் கழித்து மொச்சக்கொட்டை அளவுக்கு வரும். இன்னும் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புண்ணு பரவிடும். அது மாதிரி அந்த புண் அது மாதிரியான புண் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த விரண சஞ்சீவி தைலம் வெகு சிறப்பான பலனை தரும். ஆமாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, புண்ணோட வெளிப்பகுதியில் மட்டும்தான் நாம் தடவணும். எந்த ஒரு புண்ணுக்கும் வந்து ஒரு களிம்போ நம்ம தைலமோ கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே கையில் அள்ளுவாங்க, போட்டு மூடிடுவாங்க. தைலத்தை ஊற்றுவாங்க, போட்டு மூடிடுவாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. ஒரு புண்ணை ஆற்றணும் அப்படின்னா புண்ணோட மையப்பகுதி வந்து வெளித்தொடர்பில் இருக்கணும். காற்று தொடர்பு, சூரிய ஒளி படுற மாதிரி மையப்பகுதியை வந்து எப்பவும் எந்த புண்ணுக்கும் இருக்கணும், மறைக்கவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டியே வருதுன்னா அந்த கட்டியுடைய குறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் மருந்து போட்டுருவாங்க. அது சூரிய ஒளியோட தொடர்பு இருக்கும். டக்குன்னு அந்த கட்டி பழுத்து புண்ணை இருந்து சீல் வெளியே வந்து அந்த முளையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை தடை விடுவாங்க, அந்த முளையை மட்டும் விட்டுவாங்க. சீக்கிரமாக காஞ்சி புண் சரியாயிடும். அது மாதிரி புண்ணை வந்து அந்த கோழி இறகளை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஒரு கோழி இறகளை தொட்டு அந்த புண்ணோட ஓரப்பகுதியிலேருந்து தடவி வந்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அந்த புண்ணு ஆறும். புண்ணு ஆறாததுக்கு காரணம் என்னென்னா, முழுமையாக மூடி மறைக்கிறது தான் அந்த புண்ணு ஆறாததுக்கு காரணம். அப்படி பண்ணும்போது நான் சொன்ன புண் வகைகள் அத்தனையும் இது வந்து நிறைய பேருக்கு கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு அனுபவ வைத்திய முறை தான் இது. கண்டிப்பாக. அதனால் வெகு சிறப்பான தைலம் இந்த விரண சஞ்சீவி தைலம். நேரில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் அவதிப்படுறீங்களா, பயப்படவே வேண்டாம். அதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே மருந்து எடுத்துக்கிறீங்க. வெளியே ஒரு வேளை புண்ணு ஆயிடுச்சா, ஒரு சின்ன ஆணி பட்டுச்சு சார், ஒரு சின்ன முள் குத்துச்சு சார்,
சின்ன தடிக்கு ஒரு கீரல் விழுந்துச்சு சார். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளில் பெருசாக புண்ணாயிடுச்சு, ஆறவே மாட்டேங்குது, அந்த இடத்துல பிளாக் ஆகுது, கால் மறுத்து போகுதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் விரல் எடுத்துட்டேன் சார் முட்டிக்கால் வரையும் எடுத்துட்டு சார் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துக்கினீங்கனாக்கா அதை சீக்கிரமாக சரி பண்ண முடியும். அதுக்கான முழுமையான தகவலும் செய்முறையும் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாகவே பார்த்து பயனடைங்க. ஆறாத புண்களும் புரைவொடிய புண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வெறுநீர் சஞ்சீவி தைலம் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாகவே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, அதனால தான் நம்ம அவங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. நீங்களும் பயன்படுத்துங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அறிவான் பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.